அனைவருக்கும் வணக்க மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருமே ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைன்லேயே டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ஒரு 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்பட இருப்பதாக தமிழ்நாடு அரசு வாக்குறுதி பட்டியலில் புதிய ஸ்கீம் திட்டமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, இதில் என்னென்ன முக்கிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ஏன் பொங்கலுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ இதை வழங்குறாங்க ஸோ என்பதை பற்றின ஒரு துல்லியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான டோக்கன்கள் இந்த மாதத்திலிருந்தே வழங்கப்படுமா, குறிப்பாக அதுவும் பொங்கல் பரிசு தொகை 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 5000 ரூபாயை வாங்கணுன்னா ஒரு சில டோக்கன்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த டோக்கன்கள் எல்லாமே இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்துவிடும். ஸோ 3 வகையான ரேஷன் அட்டைகள் NPHH, AYY, PYY இந்த வகையான 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சில முக்கியமான அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே 5000 ரூபாயை உங்கள் வங்கி கணக்கில் செலுத்த போகிறதாங்க சொல்லியிருக்காங்க. 5000 + 1000 ரூபாயும் சேர்ந்து 6000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். இது எப்படி வரும், யாருக்கு வரும்? ஸோ இதுக்கு ஈஸியாக இதோடைய என்ன பண்ணணும், என்னென்ன ரேஷன் கார்டுக்கு 5000 பொங்கல் பரிசு கிடைக்க போகுது, முக்கியமான தகவலை நம்ம பார்க்கலாம். ரேஷன் அட்டைகளுக்கு 5000 பொங்கல் கிஃப்ட்டு, சர்க்கரை ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே 5000 பொங்கல் பரிசு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ முதல் அமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கவிருக்கிறதாக திட்டங்கள் வெளியாயிருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவாக கருதப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 5000 ரொக்க பரிசுடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, வேஷ்டி, சேலை, பணம் ஆகியவை வழங்கப்படும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த சுமார் 10,000 கோடி ரூபாய் தேவைப்படும் என்பது திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தீபாவளி பண்டிகையின் பொழுது வெளியிட இருந்தார். ஆனால் அதை தற்காலிகமாக நிறுத்திட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதை பொங்கலுக்கு வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில அறிவிப்புகள் போயிட்டு இருக்குங்க. ஸோ இதற்கான அறிவிப்புகள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் என்னைக்கு யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் வெளியிடல. தேர்தல் வாக்குறுதியில் இதை சேர்த்துட்டு பிறகு வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஆண்டும் இதே நடைமுறை பின்பற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகையில் என்னென்னலாம் கொடுத்தாங்க அப்படின்றது கடந்த ஆட்சிகளை போலவே இந்த டைமும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வாக்குகளை கவரும் வகையில் முயற்சியாகவே ஏற்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ரொக்க பரிசு வழங்குவதற்காக திமுக தேர்தல் வாக்குறுதிகளை இந்த நேரத்தில் அந்த அறிவிப்பு வெளியிட்டது உள்நோக்கம் கொண்டது என்ற எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன. எனினும் இந்த அறிவிப்பு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுதான் நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஒரு புதிய ஸ்கீம் அப்டேட்டு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக மக்களுக்கு 5000 ரூபாய் வழங்க அதற்கான டோக்கன்கள் அனைத்துமே அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் இன்னும் ஒரு சில தினங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்க மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருமே ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைன்லேயே டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ஒரு 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்பட இருப்பதாக தமிழ்நாடு அரசு வாக்குறுதி பட்டியலில் புதிய ஸ்கீம் திட்டமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, இதில் என்னென்ன முக்கிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ஏன் பொங்கலுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ இதை வழங்குறாங்க ஸோ என்பதை பற்றின ஒரு துல்லியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான டோக்கன்கள் இந்த மாதத்திலிருந்தே வழங்கப்படுமா,
குறிப்பாக அதுவும் பொங்கல் பரிசு தொகை 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 5000 ரூபாயை வாங்கணுன்னா ஒரு சில டோக்கன்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த டோக்கன்கள் எல்லாமே இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்துவிடும். ஸோ 3 வகையான ரேஷன் அட்டைகள் NPHH, AYY, PYY இந்த வகையான 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சில முக்கியமான அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே 5000 ரூபாயை உங்கள் வங்கி கணக்கில் செலுத்த போகிறதாங்க சொல்லியிருக்காங்க. 5000 + 1000 ரூபாயும் சேர்ந்து 6000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். இது எப்படி வரும், யாருக்கு வரும்? ஸோ இதுக்கு ஈஸியாக இதோடைய என்ன பண்ணணும், என்னென்ன ரேஷன் கார்டுக்கு 5000 பொங்கல் பரிசு கிடைக்க போகுது, முக்கியமான தகவலை நம்ம பார்க்கலாம். ரேஷன் அட்டைகளுக்கு 5000 பொங்கல் கிஃப்ட்டு, சர்க்கரை ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே 5000 பொங்கல் பரிசு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ முதல் அமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கவிருக்கிறதாக திட்டங்கள் வெளியாயிருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவாக கருதப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 5000 ரொக்க பரிசுடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, வேஷ்டி, சேலை, பணம் ஆகியவை வழங்கப்படும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த சுமார் 10,000 கோடி ரூபாய் தேவைப்படும் என்பது திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் தீபாவளி பண்டிகையின் பொழுது வெளியிட இருந்தார். ஆனால் அதை தற்காலிகமாக நிறுத்திட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதை பொங்கலுக்கு வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில அறிவிப்புகள் போயிட்டு இருக்குங்க. ஸோ இதற்கான அறிவிப்புகள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் என்னைக்கு யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் வெளியிடல. தேர்தல் வாக்குறுதியில் இதை சேர்த்துட்டு பிறகு வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஆண்டும் இதே நடைமுறை பின்பற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகையில் என்னென்னலாம் கொடுத்தாங்க அப்படின்றது கடந்த ஆட்சிகளை போலவே இந்த டைமும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வாக்குகளை கவரும் வகையில் முயற்சியாகவே ஏற்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ரொக்க பரிசு வழங்குவதற்காக திமுக தேர்தல் வாக்குறுதிகளை இந்த நேரத்தில் அந்த அறிவிப்பு வெளியிட்டது உள்நோக்கம் கொண்டது என்ற எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன. எனினும் இந்த அறிவிப்பு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுதான் நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஒரு புதிய ஸ்கீம் அப்டேட்டு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக மக்களுக்கு 5000 ரூபாய் வழங்க அதற்கான டோக்கன்கள் அனைத்துமே அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் இன்னும் ஒரு சில தினங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.